இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. தேர்தல் அறிவிப்பு மார்ச் 15 அன்று வெளியானதும் மாநிலம் முழுவதும் இந்த விதிகள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட தொடங்கியுள்ளன. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் விதிமீறல் சம்பவங்கள் உடனடியாக கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் பின்புறம் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி வேலூர் திமுக மேயர் சுஜாதா ஆனந்த்குமார் விளையாட்டு உபகரணங்களை விநியோகிக்க முயற்சித்ததாக அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு குற்றச்சாட்டு முன்வைத்தார். அந்த சமயத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அவ்வழியே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ய முயற்சித்த போது காரில் இருந்தவர் தன்னை மேயர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு காரை நிறுத்தாமல் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தேர்தல் கண்காணிப்பு குழு சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் மேயரின் கார் ஓட்டுநர் மீது அரசு அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் தேர்தல் விதிமீறி பரிசு பொருட்கள் விநியோகிப்பது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் மேயர் பயணித்த காரை சத்துவாச்சாரி காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கார் ஓட்டுநர் மீது முதற்கட்டமாக வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் மேயர் சுஜாதா மீதும் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இச்சம்பவம் தற்போது வேலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தேர்தல் ஆணைய விதிகளை கடுமையாக கண்காணிக்கும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.